2020 மேட்ச் தான் லைஃப் கடைசி வரைக்கும் அடிச்சு நீ ஆடு மாமு என் மாமு. ஏதேதோ ஆயாச்சோ அட 5 நிமிஷத்தில் இருந்த இன்பமும் மறந்து போயாச்சோ. நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே. காசு கரெக்டாக இருக்கான்னு நான் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டேன். ஃபார் யோர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நீங்களும் செக் பண்ணிடுங்க. நோ நோ, அதெல்லாம் தேவையில்லை. நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம ஆளு மேனேஜர் பேரை சொன்னாலே ரெட் சிக்னல் மாதிரி அரைஞ்சு நிப்பான். இப்ப என்னடான்னா வெயில்ல ஓடுற வெண்ண மாதிரி உருகுறானே. என்ன விட்லாச்சாரியா படம் ஜெகன்மோகினி மாதிரி இருக்குது. முரளி சார்ட்ட கொடுத்த மஞ்ச பை மேனேஜர் டேபிளுக்கு எப்படி வந்தது? இதுல ஏதோ மேட்டர் இருக்கு. சம்திங் ராங். பெத்த பைனான்சர் கொடுக்க என்ன பெக்கர்னு கத்துறீங்க? இருங்க, மாமையாட்ட சொல்லி என்ன பண்றோம் பாருங்க. மீனாட்சி, எங்க இவ்வளவு அவசரமா கிளம்பிட்டீங்க? ஏண்டி உனக்கு எத்தனை தடவை சொல்றது, போறப்ப எதுவும் கேட்காதேன்னு. போன காரியம் உருப்பிட்ட மாதிரி தான். அப்படியே உன்னால வாயை திறக்காம இருக்க முடியாத. ஏன் ஊர்ல இல்லாத உன் சீமந்த புத்திரி போனால அவளை கேட்க வேண்டியதானே? என்ன பதிலே காணோம்? சுஜாதாவை வம்பிழுக்கலன்னு உங்களுக்கு நாளே போகாத. இப்போ இன்னும் கொஞ்சம் பொங்கல் போடு, சாம்பார் போடுன்னு கேட்டு கேட்டு சாப்பிட்டீங்களே, அது அவ சம்பாத்தியத்துலதான் வந்தது. கொஞ்சம் அதுக்காச்சும் மனசுல ஈரம் இருக்கட்டும். ஏண்டி நான் தெரியாம தான் கேக்குறேன். என்னமோ ஊர் உலகத்திலேயே இவ ஒருத்தி தான் குடும்பத்தை காப்பாத்துறாளா? பிசினஸ் பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது, எது பண்ணாலும் அது விளங்காதுன்னு நெகட்டிவாவே நினைக்கிறா பாரு. எனக்கு காலையில அப்படி ஒரு கோபம் வந்தது. ப்ரூவ் பண்ணிட்டு பேசுறோன்னு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். என்னடி நான் பாடு பேசிட்டு இருக்கேன், நீ என்னமோ செவடங்காதுல ஊதுற சங்கு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. என்ன பண்ண சொல்றீங்க? இருந்த எல்லா சொத்தையும் பிசினஸ் பண்றேன்னு அழிச்சிட்டீங்க. நல்ல ஓடி ஆடுற வயசுல சரியா பண்ண முடியாத காரியத்தை இப்ப பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? என்னடி எனக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்லி காட்டுறியா? வயசான என்ன சாதிக்க முடியாதா? ஆனா துளி கூட ஃபேமிலி சப்போர்ட் கிடைக்காம தான் கஷ்டப்படுறேன். இப்படி நெகட்டிவா பேசினா ப்ராப்பர்ட்டிஸ் எங்க இருந்து வரும்? இருங்க இருங்க, நீங்க ஏதோ ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லும் போது ஞாபகத்துக்கு வந்தது. சுஜாதா செக் எழுதி வச்சிருக்கா. வாட்டர் டாக்ஸ், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ரெண்டுத்தையும் கட்டிட்டு வந்துருங்க. இத பாரு, நான் தொழில் பண்றதுக்கு உதவாத ப்ராப்பர்ட்டிக்கு ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கட்டலாம். கேட்டாட்டி என்னடி என்னால முடியாது. ஏன்
இவ்வளவு பேசுறல உன் மேனேஜர் பொண்ணு அவளை கிட்ட சொல்லு. அப்படியா சேதி? என்ன சொன்னீங்க? சுஜாதாவை கட்ட சொல்லணுமா? ஈவினிங் வருவாள்ல, சொல்றேன். அப்புறம் ஏன் சொன்னேன்னு என்கிட்ட சண்டைக்கு வராதீங்க. சொல்ல, எனக்கு என்ன பயம்? என் தலையை சீவிடுவாளா? ராமசாமியை பாக்குற டைம் ஆச்சு. நான் தாம்பரம் வரைக்கும் போனோம். ஈவினிங் ஆயிடும். அதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு பில் கட்டுறதுக்கு லாஸ்ட் டேட். இன்னைக்கு கட்டலன்னா ஃபைன் போட்டுருவாங்க. அப்புறம் இத கூட பண்ண முடியாதான்னு சுஜாதா கிட்ட திட்டு வாங்க வேண்டியிருக்கும். அடி போடி. இதுக்கெல்லாம் பயப்பட இந்த விஷயம் நான் நல்லா புரிஞ்சுக்கோ. ஏங்க செக்கையும் கார்டையும் எடுத்துட்டு போங்க. ஏய், நீ சொன்னா நான் கேட்கணுமாடி? முடியாதுன்னா முடியாதுடி. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அன்பா சொன்னா இந்த விஸ்வநாதன் கேட்பான். அதிகாரம் பண்ண நினைச்ச ஐ டோன்ட் கேர் எனிபடி. எதுவும் என் கால் தூசிக்கு சமானண்டி. நீ சொன்னா நான் கேட்கணுமா? இதெல்லாம் வேற யார்கிட்டயாவது போய் சொல்லு. இந்த விஸ்வநாதன் யாருன்னு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். யாருமா நீ? ஏய் ராஜி, நீயா? யாரும் பார்க்கல, உள்ள வா. வாடி. என்னடி வீட்டுக்கே வந்துட்ட? எதுவும் மாறல. 2 வருஷத்துக்கு முன்னாடி பொங்கலுக்கு வெள்ளை அடிச்சது மட்டும்தான். வா. வாடி, உட்காரு, சாப்பிடலாம். மா, எனக்கு சாப்பாடுலாம் வேண்டாம். ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட பேசணும். வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிடாம போவியா? அதுவும் ஒன்ன உட்கார வச்சுட்டு நான் சாப்பிடுறதா? எதுவா இருந்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். போகும்போது குழந்தைக்கு பிசைஞ்சு தர எடுத்துட்டு போ. சாப்பிடுமா. எப்படி இருக்குமா குழந்தை அனு? அடுத்த வருஷம் ஸ்கூலுக்கு போகணும்ல? ஆமாம்மா, அதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. ஆனா நான் இப்ப வந்தது, நாளைக்குள்ள எனக்கு 10,000 பணம் வேணும்.
என்னடி சொல்ற? 10,000-மா? என்னாச்சு? உன் புருஷன் ஏதாவது தப்பு தண்டா பண்ணி மாட்டிக்கிட்டானா? இல்லம்மா, இப்ப அவர் பழையபடி ரொம்ப நல்லவரா மாறிட்டாரு. 2 வாரமா குடிக்கிறது இல்ல, எந்த பிரச்சனையும் பண்றதும் இல்ல. பக்கத்துல ஒரு வாட்டர் கேன் சப்ளை பண்ற கம்பெனில ஒர்க் பண்றாரு. நல்ல விஷயம்டி. அந்த கணேசன் தான் உன் வாழ்க்கையில கொஞ்சம் வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்கான். அது சரி, அவர் தான் வேலைக்கு போறார்ல, அப்புறம் எதுக்குடி பணம்? இல்லம்மா, அந்த வேலையில சம்பளம் கம்மி, 5,000 ரூபாய் தான் கொடுக்கறாங்க. தெரிஞ்சவங்க ஒருத்தர் கொரியர் கம்பெனில இவரை ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த வேலையில இன்னும் 2 நாள்ல சேரணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னால கேன்சல் டெபாசிட்னு 20,000 ரூபாய் கட்ட சொன்னாங்க. அப்புறம் அவங்க கிட்ட என் நிலைமையை எடுத்து சொன்னதும் 10,000 ரூபாவது கொடுத்தாகணும்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. இந்த வேலையில மாசமானா 15,000 சம்பளம் தராங்களாம். வருஷம் 20% இன்கிரிமெண்ட் வேற பண்றாங்களாம். அது மட்டும் இல்லம்மா, தீபாவளி போனஸ் எல்லாம் வேற இருக்காம். அதான் எப்படியாவது 10,000 ரூபாய ரெடி பண்ணி கொடுத்தலான்னு அலைஞ்சுக்கிட்டே இருக்கம்மா. என்கிட்ட இருந்த எல்லா நகையும் எப்பயோ வித்துட்டம்மா. இப்போதைக்கு மத்தவங்க பாக்குறவங்க அசிங்கமா நினைக்க கூடாதுன்னு தான் கவரிங் நகையை போட்டுக்கிட்டு இருக்கம்மா. அம்மா, நீ எனக்காக எவ்வளவோ பண்ணிருக்க. இந்த ஒரு தடவை மட்டும் அக்கா கிட்டயோ இல்ல வேற யார்கிட்டயாவது ஏற்பாடு பண்ணி கொடுமா. அப்புறம் என்னை பத்தின கவலையும் இருக்காது. அப்புறம் உனக்கும் என்னால எந்த விதமான கஷ்டமும் இருக்காது. ப்ளீஸ்மா, எங்கேயாவது கடனாவது வாங்கி கொடு. என்ன ராஜி, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்படி பேசுற? ஏதோ 500 1000னா பரவாயில்ல, புரட்டி கொடுத்துடலாம். ஆனா நீ நாளைக்கே 10,000 கேக்குற, அதுக்கு நான் எங்க போவேன்? உங்க அப்பாவையும் கேட்க முடியாது. அவரே சுஜாதா தினம் தர 100 ரூபாயில வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஐயோ, இவ எதுக்கு இந்த நேரத்துல வந்தா? இதுக்கு தான் சொன்னேன் வீட்டு பக்கம் வராதுன்னு. இப்ப பாரு, கடவுளே, ஏற்கனவே அவ டவுட்ல இருக்கா. இப்ப பார்த்தானா, ஏய் எழுந்தடி, ஒளிஞ்சுக்கடி. அம்மா, என்னம்மா பண்ற? கதவு பூட்டாம அப்படியே ஓபனா இருக்கு. அப்பா இப்பதாம்மா போனாரு, சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரி, சாப்பிடு. சொன்னதுக்காகவா நீ சாப்பிடுறத நிறுத்திட்டு எந்திரிச்சிட்ட? அப்பா போனா என்ன, நீ டோர் லாக் பண்ணிட்டு நிம்மதியா உட்கார்ந்து சாப்பிடலாம்ல. திருடன் வந்தா நீ என்ன பண்ணுவ? ஆமாமா, நீ சொல்றது சரிதான். நான் ஏதோ ஒரு நினைப்புல கதவை சாத்தாம இருந்துட்டேன். ஆமா, நீ எதுக்கு இந்த நேரத்துல வீட்டுக்கு வந்த? உடம்புக்கு ஏதாவது பண்ணுதாமா? எனக்கு ஒண்ணும் இல்ல. விஜி கேட்ட அந்த 1 லட்சம் இப்பதான் கிடைச்சது.
சரி ஆபீஸ்ல வச்சு எதுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவளுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். நான் ஹெட் ஆபீஸ் போயிட்டு இருக்கேன். இந்த மஞ்ச பையில தான் அந்த பணம் இருக்கு. ஏ ரூம் பீரோல ஃபர்ஸ்ட் ட்ரால வச்சிருக்கேன். அவகிட்ட சொல்லிட்டேன். அவ வந்தா நீ கொடுத்துரு என்ன? சரிம்மா. ஏய், இங்க வா. ஐயோ, இப்ப என்னடி பண்றது? மாட்டோன்னா அவ்வளவுதான். ஒண்ணு இல்லைன்னு பண்ணிடுவா. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஒண்ணு செய்ய, நான் சொல்ற வரைக்கும் நீ இங்கேயே இரு. அவசரப்பட்டு வந்துடாத. ஐயோ, அம்மா 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 கேட்டா நானே கொடுத்துருப்பேன் இல்லம்மா. பரவாயில்லம்மா, நானே சாப்பிட்டுட்டேன். வரேன். நீ ஏமா என்னுடைய வர? நான் போகும்போது கதவை சாத்திட்டு போறேன். இல்லம்மா, நீ கிளம்பு. நான் லாக் பண்ணிக்கிறேன். அப்புறம் நீ சொன்ன மாதிரி திருடங்கிருடம் வந்துட போறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் போகும்போது சாத்திட்டு போறேன். அம்மா அம்மா கொஞ்சம் வாயே. இதோ வந்துட்டேம்மா. என்ன எல்லாம் மறந்துட்டியா? அதுக்குள்ள எல்லாம் மறந்துட்டியா? நம்ம பட்ட அசிங்கம் அவமானம் எல்லாத்தையும் மறந்துட்டியா? மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் வெங்கிளவேனிலும் மூசுவண்டரை பொய்கையும் போன்றது ஈசன் எந்தை இணையடி நீழ. ஓம் திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். ஓம் சிவாய நமஹ சிவாய நமஹ. ஓம் சிவாய நமஹ சிவாய நமஹ. ஓம் சிவாய நமஹ சிவாய நமச்சிவாய 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 நாதந்தாள் வாழ்க நமச்சிவாய நமச்சிவாய. ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் ஓம் சிவாய நமஹ. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சிவாய. என்னம்மா என் கால வந்து விடல? எல்லாம் அந்த ஈஸ்வரன்மா. தாத்தா, உங்களுக்கு எப்படி எல்லாமே ஈஸ்வரனோ அதே மாதிரி எனக்கு எல்லாமே நீங்க தான். சரி சரி, விரதங்கிறதுன்னு சொல்லிட்டு உங்க உடம்பை கெடுத்துக்காதீங்க. வாங்க எந்திரிங்க, சாப்பிடலாம். வேணா உங்க ஈஸ்வரன் கிட்ட நான் சொல்றேன். அதெல்லாம் எந்த அப்ளிகேஷனும் இல்லம்மா. உன்னை போல ஒரு அருமையான பேத்தி எனக்கு கொடுத்ததுக்காக கடவுளுக்கு ஒரு டோக்கன் ஆஃப் ரெஸ்பெக்ட். என்ன கம்பல் பண்ணாதம்மா. சரி சரி, நீங்க சாப்பிட வேண்டாம். ஆனா சாமி கிட்ட வச்சிருக்கிற நைவேத்தியம் பாயசம் ஒரு கப்பாவது நீங்க சாப்பிட்டு தான் ஆகணும். திஸ் இஸ் நாட் a request. இது என்னோட ஆர்டர். வாங்க எந்திரிங்க, வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. உட்காரேம்மா. நான் இப்ப வந்துடுறேன். சரிம்மா. இந்தாங்க தாத்தா. என்னம்மா? நானே ஊட்டி விடுறேன். சரிம்மா. இந்தாங்க. எப்படி இருக்கு தாத்தா? ரொம்ப அருமையா இருக்குமா. ஏமா இந்த தாத்தாவை இன்னும் எத்தனை நாளைக்குமா கவனிச்சுக்க போற? வர்ற ஞாயிற்றுக்கிழமை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முகூர்த்து பிக்ஸ் பண்ண இங்க வராங்க.
அதுவும் மாப்பிளைக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போனதுனால அடுத்து வர முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு அடம் பிடிக்கிறாரா. போங்க தாத்தா, அவங்களே சொல்லனாலும் நீங்களே ஏதாவது ஒரு கதையை சொல்லிடுவீங்க. இத பாருங்க, என்ன இருந்தாலும் 6 மாசத்துக்கு அப்புறம் தான் டேட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லுங்க தாத்தா. ஏன்னா எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் உங்க கூட இருக்கணும்னு ஆசையா இருக்கு. ஏம்பா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு அமெரிக்காவா போற? இங்க இருக்கிற அண்ணா நகர் தானம்மா. உன்னை பார்க்கணும்னு நினைச்சா டக்குன்னு ஒரு ஆட்டோ பிடிச்சுக்கிட்டு ஓடி வந்துட மாட்டேனா? வாங்க வக்கீல், வாங்க சார், உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? பால் பாயசமா இல்ல என் பேத்திகையா இல்ல டிகிரி காஃபியா? இவ போடுற காஃபி சென்னையில வேற எங்கேயும் கிடைக்காது. ஆமா, ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்களா? இப்படி சைலண்டா இருந்தா என்ன அர்த்தம்? வக்கீல்னா பேசணும். சொல்லுங்க, கேஸ் என்னாச்சு? ஐயா, என்னை மன்னிச்சிருங்க ஐயா. தீர்ப்பு அவங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருச்சுங்க ஐயா.